இந்திய இசை வரலாற்றில் என்றும் அழியாத பெயர். தியாகராஜர். கர்நாடக இசையின் திரிமூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் இவர் 1767ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் திருவையாறு அருகே பிறந்தார். சிறு வயதிலேயே இசையில் அபாரமான திறமை காட்டிய தியாகராஜர் ஸ்ரீராம பக்தராக வாழ்ந்து தன் முழு வாழ்க்கையையும் இசைக்கும் இறைவழிபாட்டிற்கும் அர்ப்பணித்தார். அவர் இயற்றிய கீர்த்தனைகள் இன்று உலகம் முழுவதும் கர்நாடக இசை கச்சேரிகளில் பாடப்படுகின்றன. ఎందరో மகானுபாவுலு, நாகுமோம கனலேனி, சீதம்மா மாயம்மா போன்ற பாடல்கள் காலத்தை வென்ற இசை பொக்கிஷங்கள். தியாகராஜர் பணம், புகழ், அரச ஆதரவு ஆகியவற்றை மறுத்து எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். இசை என்பது இறைவனை அடையும் ஒரு வழி என்ற நம்பிக்கையுடன் ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் உருவாக்கினார். அவரது கீர்த்தனைகளில் பக்தி, தத்துவம், மனிதநேயம் மற்றும் இசை அழகு அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கிறது. இன்றும் திருவையாற்றில் நடைபெறும் தியாகராஜ ஆராதனை விழா உலகின் மிகப்பெரிய இசை நிகழ்வுகளில் ஒன்றாக விளங்குகிறது. தியாகராஜர் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் அல்ல. கர்நாடக இசையின் உயிர். பக்தியின் குரல். இந்திய இசையின் நிரந்தர ஒளி.